கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களை தேவன் தாமே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எபிரேயருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இது ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு வார்த்தை. இறைவனுடைய சப்தத்தை இன்று கேட்பீர்களாகி. சில டீ கடையில எல்லாம் போட்டிருப்பாங்க, இன்று ரொக்கம் நாளை கடன். ஒவ்வொரு நாளும் போனீங்கனாலும் அதான் போட்டிருக்கும். அந்தந்த நாளிலே அந்தந்த காரியங்களை சாதிப்பதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படும். இறை அழைப்பு எப்பொழுது யாருக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இறை அழைப்பு வரும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை ஒரு வெற்றியின் சின்னமாக அது காணப்படுகிறது. சாமுவேலுக்கு இறை அழைப்பு வந்த பொழுது அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏலியோடு பேசி தெரிந்து கொண்டதற்கு பின்பு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் இறைப்பணி ஆற்றுவதில் நிறைவுகளை கண்டான். பெற்றோர்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிதலை சொல்லித் தருவார்கள். என் வார்த்தையை கேள் என்று சொல்லி. நீதிமொழியின் புஸ்தகத்துல அநேக இடங்கள்ல தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானி வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, இது ஒரு அத்தியாவசியமான வார்த்தை, இது ஒரு அவசரமான வார்த்தை. இறை வார்த்தை வரும் பொழுது அதை கீழ்ப்படியும் பொழுது இன்று அவருடைய சப்தத்தை கேட்பீர்களாக. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வாசிக்கும் பொழுதெல்லாம் என் தேவனாகிய கடவுள் பேசுகிறார். அவருடைய மெல்லிய சப்தம் வரும் பொழுது செவி கொடுத்தால் மேன்மையான காரியங்கள் உண்டு. There is a more importance in listening God's word. நம்முடைய இருதயம் கடினப்படுத்தப்பட வேண்டிய இருதயமே அல்ல, இலகுவாக்கப்பட வேண்டும். மோசே பல முறை பார்வோனிடத்தில் சென்று பேசும் பொழுதெல்லாம் தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன்? அங்கே இறை வல்லமையை காண்பிக்க. இன்றும் நாம் கடினப்படுத்தாத இருதயம் வேண்டும் என்று சொல்கிறார். எதற்கு? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வரையறுக்கப்பட, ஆண்டவருக்குள் வாழ்ந்து காண்பிக்க, ஆண்டவரை வாழ்க்கையில மகிமைப்படுத்த. அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவனுடைய வார்த்தை வரும்பொழுது செவிமடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். Are you ready to listen the God's voice? அதை கேட்போம் என்று சொன்னால் வெற்றி நமக்கு உண்டு. கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டுடைய கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி. நீர் மகிமைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய சப்தம் எங்கள் செவிகளை தொனிக்கும் பொழுது நாங்கள் கேட்டு செயலாற்ற உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.